ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தக்காளி சட்னி எப்படி செய்யலாங்கிறது தான். தோசைக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல தக்காளி, வெங்காயம், பூண்டு, அப்புறம் கொஞ்சம் வரமிளகாய் இதை எடுத்துக்கணும். இதை ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் பூண்டு, மிளகா, அதுக்கப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கணும். தக்காளியில் இருக்கிற நடுவில் இருக்கிற காம்பை எடுத்துடணும். அது கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை, கிட்னி ப்ராப்ளம் இல்லாதவங்களுக்கும் பிரச்சனை. இல்லைன்னா வந்துடும். அதுக்கோசரம் தான் அந்த நடுவில் இருக்கிற நரம்பை எடுத்துகிட்டு போடணும்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, அந்த கருவேப்பிலையை போட்டு தாளித்து கொட்டிக்கணும். இதுக்கு நம்ம மெயின் டிஷ்ஷே தோசைக்கு இதை தொட்டு சாப்பிட்டோம்னா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. காரம் வேணும்னா இன்னும் ஒரு 2 மிளகாயை சேர்த்து கூட போட்டுக்கலாம். அது இன்னமும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.